ஃபீஸெல்லாம் அப்போ தான் பாதி ஃபீஸ் கட்டியிருந்தோம். இவர் வந்தாருன்னா, சாமானியத்துக்கு 6 மாதம் கிட்ட மாட்டாரு. அதுக்கப்புறம் இவர கஷ்டப்பட்டுலாம் நம்ம அனுப்புற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா கேட்டாங்க. "ஏன் இப்ப திடீர்னு வரேன்னு சொல்றீங்க என்னன்ட்டு?" "எல்லாமே காரணத்தோட தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஒண்ணும் புரியல எங்களுக்கு. ஏன் இப்ப திடீர்னு வர சொல்றாங்க? ஏன்னா, ஃபோன்லேருந்து பேசுறவாசி, ஏதோ அவர்கிட்ட வந்து அம்மா வந்து அந்த அளவுக்கு பேச முடியல. பேசினாலும் வந்து, அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து இது பண்ணுவாரா என்னன்னுங்கிறது தெரியல. அது மாரி ஒரு மாரி கஷ்டமான ஒரு சூழ்நிலைய தான் வந்து அம்மா வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. "இத பாரும்மா, அப்பா வந்து இப்போ வரேங்கிறாரு. இப்போ வந்துட்டு போன கடனே இப்போ 1 1/2 வருஷமா தானே குடுத்துருக்கோம். இப்போ வேற அண்ணன வேற காலேஜ் சேர்த்துருக்கோம். இந்த நேரத்தில இவர் வரேன்னு சொன்னாருன்னா, 6 மாதம் கழிச்சு மீதி ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. நான் இவர அனுப்புறதா, இல்ல என்ன பண்ணுறதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல. நகையெல்லாம் ஃபுல்லா அடகு இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சரி விடுமா, அப்பா என்னத்துக்கு வராரு என்னன்னு தெரியல. ஏதோ விஷயம் இல்லாம அவர் வரமாட்டாரு. அதனால நீ கொஞ்சம் பொறுமையா இரு, பார்த்துக்கலாம் அப்படின்னோனே, அப்புறம் அம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்புறம் வேலைய பார்க்க போ வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எங்க அப்பாவுக்கு, எங்க அம்மாவுக்கு தெரியாம ஃபோன் பண்ணேன். ஏன்னா, அப்பா எந்த விஷயமா இருந்தா என்கிட்ட சொல்லுவாருங்கிறதுனால, அப்பாவுக்கு தெரியாம என் ஃபோன்லேருந்து வந்து ஃபோன் பண்ணி, இது மாதிரி வந்து "என்னப்பா என்ன விஷயம்? ஏன்ப்பா திடீர்னு வர்ற? அம்மா வந்து இங்கே கவலைப்பட்டுட்ருக்கு. அண்ணனுக்கு ஃபீஸ் கட்டுறோம். இன்னும் இப்போ தான் காலேஜ் சேர்த்துருக்கோம்லாம் சொல்லுது. என்னப்பா நீ இப்படி பண்ணுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, "இல்லைம்மா, அது வந்து உனக்கு தெரியும்ல, தாத்தாவோட இடம் வந்து எனக்கும் வந்து பெரியப்பாவுக்கும் அந்த இட பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அதனால வந்து இப்போ வந்து நேத்து முந்தா நாள் போல் பெரியப்பா வந்து ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிவிட்டு என்ன சொன்னாருன்னா, இது மாரி வந்து இடத்த நம்ம வந்து கேஸ்லாம் இது பண்ணாம நம்ம முடிச்சுக்கலாம். நம்மளுக்கு முடிச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்படின்னோனே, சரின்னோனே நான் அம்மாகிட்ட இந்த விஷயத்த சொன்னா வந்து அத்தைக்கெல்லாம் விஷயம் போகும். அவங்களுக்கு போனா திருப்பி அதுங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனைய கெளப்புங்கிறனால தான் வந்து நான் வந்து அத வந்து இது பண்ணலம்மா. சொல்லாம கொஞ்சம் சரி பார்த்துக்கிட்டு ஊருக்கு வந்து நம்ம பர்சனலா சொல்லிக்கலான்ட்டு தான். நீ அம்மாகிட்ட இந்த விஷயத்த பத்தி எதுவும் சொல்லாத. சொன்னேன்னா அவ உடனே அத்தைக்கு, சித்திக்கு இப்படி எல்லாருக்கும் விஷயம் போகும். அவர் வந்து என்கிட்ட சொன்னது என்னன்னா, நீ யாருக்கிட்டயும் நம்ப வந்து யாருக்கும் தெரியாம பேசி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஆளெல்லாம் நான் பார்த்து வச்சுட்டேன். இடத்த விக்கிறதுக்கெல்லாம் நீ வந்து கையெழுத்து போட்டு குடுத்தன்னா, உன் ஷேர் உனக்கு, என் ஷேர் எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. எப்படியும் நம்மளுக்கு ஒரு 15,00,000 வரைக்கும் கிடைக்கும். அதனால தான் நான் இப்போ உடனே கிளம்பி வரேன். ஏன்னா, அவர் நம்மள்ட்ட சொல்றப்ப ஏன்னா நம்ம தேவையில்லாம கேஸ் போட்டு கிட்டத்தட்ட இப்போ 50,000 1,00,000 செலவு பண்ணிட்டோம். 4, 5 வருஷமா. அதனால நம்ம கொஞ்சம் இப்போ உணர்ந்துட்டு நம்ம இது பண்ணுறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னோனே, சரி அப்போனா நீங்க சொல்றதும் கரெக்ட்டு தான். பார்த்துக்கலாம் நம்ப. நான் அம்மாகிட்டலாம் எதுவும் சொல்லலப்பா. நீங்க நேர்ல வாங்க. எதா இருந்தாலும் நம்ம பேசிக்குவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டேன். அப்புறம் ஒரு 2, 3 நாள்லயே அப்பா டிக்கெட் போட்டு உடனே வந்துட்டாரு. எங்களுக்கும் நானும் அம்மாகிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லல. ஏன்னா, அவர் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனால, நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் சொல்லல. சரி நம்ம பார்த்துக்கலாம், என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு 3, 4 நாளைக்கு அப்புறம் வந்து அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் அம்மாகிட்டயே வந்து ஆனா அம்மா வந்து அப்பாகிட்ட சரியா பேசல. ஏன்னா, அம்மா என்ன கோவத்துல இருந்தாங்கன்னா, இது மாரி அப்பா வந்துட்டாரு, ஒரு 6 மாசத்துக்கு இருப்பாரு அப்படின்ட்டு. ஆனா, அப்பா வந்து 1 மாசத்துல நான் போயிடுவேம்மா. 1 மாசம் தான் லீவ் கேட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் இடத்தையெல்லாம் வித்துட்டு, அண்ணனுக்கும் வந்து நம்ம ஃபுல் ஃபீஸையும் கட்டிறலாம். ஒரு 2, 3 லட்ச ரூபாய் தானே. 2 வருஷத்துக்கும் சேர்த்து கூட நம்ம அடுத்த வருஷம் ஃபீஸையும் சேர்த்து கூட கட்டிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் இருக்கிற கடன்லாம் கொஞ்சம் குடுத்தோம்னா, மீதி இருக்க பணத்த உனக்கு நகை வாங்கி வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா, அம்மாவுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாதனால, அம்மா வந்து கோவமா இருந்தாங்க. அப்பா வராரு, என்ன பண்ண போறாரோ என்னன்ட்டு, அவங்க பழைய மாரியே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் எதுவும் சொல்லல. சரி நம்ம எதா இருந்தாலும் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் வந்து அப்பா வந்ததுலேருந்து அம்மா சரியாவே அவங்கள்ட்ட அந்த வேணும் அப்படிங்கிறது கேட்கறதுனால வந்து, மனசு அப்பதான் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாரி இது பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரொம்ப வந்து ஓரளவு எதுவுமே சொல்ல முடியாத மாரி ஒரு சூழ்நிலையில தான் வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம் நம்ப. இதுக்கப்புறம் எது நடக்குதோ நடக்கட்டும். நம்மளுக்கு எதுவுமே நம்ம இப்போ சொல்ற மாரி ஒரு நிலைமையில இல்ல. எதா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில சூழ்நிலைகள நம்ம வந்து சமாளிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது மாதிரி இதா இருந்துச்சு. சரின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து யோசிச்சேன். சரி அத்தைகிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேணாம்னு அம்மாவும், அப்பா எல்லாருமே சொன்னாங்க. ஆனா வந்து அப்பா வந்து என்ன யோசிச்சாருன்னா, நம்ப வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷேர் பணம் குடுக்க முடியலனாலும், அண்ணன் குடுக்குறாரோ குடுக்கலையோ, ஏதோ நமக்கு வர்றதுல அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு 2, 2 பவுன்ல செயின் ஏதாச்சும்னாச்சும் எடுத்து ஒரு நகையானாச்சும் குடுக்கணும். என்னால முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு குடுப்போம். வாங்குனா வாங்கிக்கிறாங்க, இல்லன்னா விட்டுட்டு போயிரலாம்
அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னார். அம்மாவும் சொன்னுச்சு, அதுவும் உண்மைதாங்க. ஏன்னா நம்மளால முடிஞ்ச நம்மளே கஷ்டத்தில் இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப பிள்ளைங்கள படிக்க வைக்கணும். நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதையும் இன்னும் படிக்க வைக்கணும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நமக்கு. அதனால் நம்ம கொடுப்போம், அவங்க வாங்கினா வாங்கிக்கிறாங்க, இல்லைன்னா வந்து ஏதாச்சும் பண்ணிட்டு போட்டுங்க அப்படின்னோடனே சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் ரிஜிஸ்ட்ரேஷன் இதுக்கெல்லாம் வந்து போனாங்க. அப்புறம் மறுநாள் வந்து அப்பாவோட பங்கு பணமாக வந்து 17 லட்ச ரூபா வந்து பணத்தை வந்து கொடுத்தாரு. கொடுத்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக வந்து இருந்துச்சு அப்பாவுக்கு. எல்லாம் அண்ணனுக்கு ஃபீஸ் கட்டிட்டு 2 வருஷம் ஃபீஸையுமே கட்டிட்டாங்க. 4 லட்ச ரூபாயும் கட்டிட்டு மீதி இருந்த பணத்தில் வந்து எனக்கு ஓரளவு ஒரு 10 பவுன் நகை வாங்கி வச்சுட்டாரு. ஏன்னா நாளைக்கு வந்து எனக்குன்னு ஒரு சேஃப்டி இருக்கணும் அப்படிங்கிறதுனால, பணமாக இருந்தால் செலவாயிடும் அப்படிங்கிறதுனால ஒரு 10 பவுன் நகையாக வாங்கி வச்சுட்டாரு. வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் வந்து அத்தை வீட்டுக்கெல்லாம் அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் அத்தை எதுவுமே ஃபோன் பண்ணி கேட்கல, எதுவுமே பண்ணலை. அம்மாவும் அப்பா எல்லாம் 2 பேரும் போய் நகை செயினாக வாங்கிட்டு போனாங்க. போனப்போ எங்கள் மாமாலாம் நல்லா தான் பேசினாங்க, என் அத்தை பேசவே இல்லை. அப்போ தான் வந்து அம்மா எல்லாம் எடுத்து சொன்னாங்க, உனக்கு தெரியாது இதில் தச்சு, எனக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும், சூழ்நிலைலாம் பிள்ளைய படிக்க வைக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஓட்டு வீட்டில் தான் இருக்கிறோம். இப்போ நாங்கள் இதை விற்று ஒன்றும் இது பண்ணலை. இந்தாங்க நகை இருக்குது 2 பவுன், எங்களால் முடிஞ்சது. அதுக்கப்புறம் எங்கள் பையன் வந்து ஓரளவு படித்து வேலைக்கு போகிறப்ப உங்களுக்கெல்லாம் நல்லா செய்வான், இவரால் முடிஞ்சது இதான் அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு கொஞ்சம் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மாமா பேசினார், உனக்கு தான் இவ்வளோ நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க, இப்போ வரைக்கும் நல்லது கெட்டதெல்லாம் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அப்புறம் என்ன இதுக்கு மேலே நீ எதிர்பார்க்குற? உன்னையும் உன் நாத்தனாருக்கெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, தெரியுதா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டார். அப்புறம் எங்கள் அத்தைக்கு கொஞ்சம் மனசு மாறிட்டு, ஏன்னா எங்கள் மாமாவே வந்து அப்படி சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்புறம் அந்த 2 பவுன் நகையை வாங்கிட்டாங்க. 2 பவுன் நகை வாங்கிட்டு, சரிண்ணே எனக்கு வந்து கோவம்லாம் ஒன்றும் இல்லை, அண்ணன் நீனாச்சும் இதனாச்சும் செய்கிற, அண்ணன்லாம் வந்து இன்னும் கூட எங்கள் வீட்டுக்கு வந்து ஒன்றும் பார்க்கல, பண்ணலை, செய்யலை, அதோட நினைக்கிறப்ப நீ எல்லாம் பரவாயில்லன்னு தான் நான் நினப்பேன். வரிசை கொடுக்குறது எல்லாமே நீ இப்போ கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்க, நீயும் உன் பிள்ளைங்க இப்போ ஓரளவு உன் பையன்லாம் வளர்ந்தானா கண்டிப்பாக எங்களுக்கு செய்வான், பண்ணுவான், ஒரு முறையிலேருந்து கண்டிப்பாக செய்வான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் நாங்கள் சொல்லி தான் வளர்த்துருக்கோம் அவனை, நாங்கள் போனதுக்கப்புறமும் அத்தைக்கு நீ வந்து ஒரு நல்லபடியாக எல்லாம் செய்யணும், பண்ணணும்ப்பா அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் அப்படின்னோடனே, சரி சரி விடு, எதாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்குவோம், எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்மளால் வந்து சொல்லி நம்மளால் இது பண்ண முடியாது, ஒரு சில விஷயத்த நம்ம வந்து ஒரு அனுபவத்தினால மட்டும்தான் நம்மளால் வந்து எதாக இருந்தாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு முயற்சி பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு